டாடா நானோன்னு ஒரு கார் வந்துச்சு தெரியுமா? பாத்துக்கீங்களா அந்த காரை? டாடா நானோன்ற காரை. ரத்தன் டாடா அவர்கள் வந்து கார்ல போயிட்டு இருக்காரு. சிக்னல்ல நிக்குது, கார் நிக்குது. அப்போ ஒருத்தவங்களை பாக்குறாங்க, ஒரு ஃபேமிலி டூ வீலர்ல, இந்த பக்கம் 3 பேரு, முன்னாடி 2 பேரு. நம்ம ஊர்ல மட்டும்தான் டூ வீலர்ல ஷேர் ஆட்டோ ஓட்டுவாங்க. பாத்திருக்கீங்கன்னா கழுத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான், இப்படி கழுத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான். டூ வீலர்லயே ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு நம்மளுங்க மட்டும்தான் போவாங்க. அது டிவிஎஸ் எக்ஸல்னு ஒரு வண்டி வந்திருக்கு. அதுல பெரியப்பா உட்காந்துருப்பாரு முன்னாடி, எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க நம்ம ஊர்ல. இப்ப ரத்தன் டாடா பாக்குறாரு, ஏன்பா இப்படி பாதுகாப்பு இல்லாம போறாங்க, ஏன் இப்படி போறாங்க? இவர் சொல்றாங்க, சார் அவங்களால கார் வாங்குறதுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்ல, அதனால அவங்க இந்த மாதிரியான ஒரு வண்டியில எடுத்துட்டு போறாங்க. கார் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்ல. இப்ப டாடா யோசிச்சாருங்க, ஒரு வண்டி வாங்கக்கூடிய காசுல ஒருத்தரால கார் வாங்க முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடியது எவ்வளவு பெரிய சர்வீஸ் அப்படின்னு தான் டாடா நானோன்ற காரை கொண்டு வராரு. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, இந்த கார்னால உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையேங்க அப்படின்னா, ரத்தன் டாடா வார்த்தை என்ன தெரியுமா? ஐ எம் நாட் அ பிசினஸ் மேன், ஐ எம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லை, என் மக்களினுடைய பாதுகாப்பு தான் தேவைன்னு.